கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஜெபம் பண்ண கடவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யுங்கள் அன்பின் ஆண்டவரே. இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் இணையதளத்தின் மூலமாக இந்த ஆராதனை நடத்தும்படியாக நீர் தந்திருக்கிற தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை யூடியூப்பின் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நாங்கள் வீடுகளில் இருந்தவாறு வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் அதிகமாக ஜெபிக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்து வரலும். உலக மக்கள் அனைவரையும் கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்கப்பட நோய் எதிர்ப்பு சக்தியை தாரும். வெகு சீக்கிரத்திலே கொரோனா நோய் முற்றிலும் நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அதற்கான தடுப்பு மருந்துகளும் வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் கண்டுபிடிக்கப்பட விஞ்ஞானிகளுக்கு விசேஷ ஞானத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய செய்தி கொடுக்க இருக்கின்ற திரு மெல்கிசேத் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் கொடுக்க இருக்கின்ற தேவ செய்தியானது எங்கள் சபை மக்களின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் ஆசீர்வாதமாக அமைய நீர் உதவி செய்யும். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் இந்த பிரசன்னம் இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளுங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 487 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 487.
நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியனை நியாயந்தீர்க்க பிரவேசியாதேயும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுத்துள்ள இருதயத்தோடே அறிக்கையிட வேதவசன பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திரு கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோஸ்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரசாவம் பண்ணவும், அவருடைய மகாபஸ்து வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். யாவரும் இணைந்து பொதுவான பாவ அறிக்கையை சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழியிலை விட்டு வழியலைந்து போனோம். எங்கள் இதயத்தை யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இணைந்து நடந்தோம். கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளை எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையில் எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் தடுக்கப்படுகிறவர்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். தேவனை எப்பொழுது இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுவாம லட்சணமாக இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாய சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டர்களாயினும் உருக்கமான மிகுந்த இரக்கத்தினால் எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசினுமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
கர்த்தரை துதியுங்கள். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 118. சங்கீதம் 118. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைத்துக் கொண்டிருக்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீகளைப் போல என்னை வளைத்துக் கொள்கிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பைப் போல அணைத்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலமும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டிடல் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகொண்டு மகிழ கடவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளினால் கயிறுகளினால் கட்டுங்கள். நீரின் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீரின் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். யாவரும் இணைந்து சொல்லுவோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் சகரியா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் உண்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல, இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதீங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனுடைய உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயத்தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானை மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளிலெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்ன என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. Gracias.
விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரீபியோ. கர்த்தாவே, உமது ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும்.
பராபரனே எங்கள் இருதயத்தை சுத்திகரியோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்கு செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையினாலே மட்டுமாக நீர் எங்களை வழிநடத்தி வருகிறீர். இந்த வேளையை நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். ஆவியானவர் எங்களுக்கு என்ன கற்றுத்தர விரும்புகிறீரோ அதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்களுடைய வாழ்விலே ஏற்பட வேண்டிய மாறுதல்களை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள கர்த்தருடைய அனுக்கிரகம் எங்களுக்கு வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். இந்த வேளை முழுவதுமாக பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சகரியா 8:15. நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள். நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள். இந்த வேத வசனத்தினுடைய முந்தின பகுதியை நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவர் மாறாமல் இருந்தது போல நான் இப்பொழுது திரும்ப நினைத்தேன். எதிலே மாறாமல் இருந்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிதாக்கள் ஆண்டவருக்கு விரோதமாக கோபமூட்டினார்கள். விக்கிரக ஆராதனை என்பது அவரால் அருவருக்கப்பட்ட ஒன்று. தொடர்ந்து அதை செய்து அந்நிய ஜனங்கள் என்னென்ன வழிகளில் நடந்தார்களோ அதே வழிகளை தாங்களும் செய்தது நிமித்தமாக ஆண்டவருக்கு கோபமூட்டினார்கள். அப்படி கோபமூட்டின போது ஆண்டவர் இந்த ஜனங்களை தண்டிக்க நினைத்தேன் என்று சொல்லுகிறார். தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தார். தவறு செய்தவர்களை தண்டிக்க நினைத்தார். தண்டிக்க நினைத்த அவர் இடையிலே மனம் மாறி போவதற்கான வாய்ப்பை இந்த ஜனங்கள் கொடுக்கவில்லை. யோனா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்திலே நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், நினிவே ஜனங்கள் ஆண்டவர் மனம் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். 40 நாட்கள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்ட போது, ராஜா முதல் மிருக ஜீவன்கள் வரையிலும் தங்களை தாழ்த்தி ரட்டுடுத்தி உபவாசித்து சாம்பலிலே அமர்ந்திருந்தார்கள் என்பதாக பார்க்கின்றோம். அவர்களுடைய தாழ்மையை கண்டபோது, அவருடைய விண்ணப்பங்களை கேட்டபோது, தாம் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு அவர் மனம் மாறினார் என்பதாக அந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். யோனா கூட அதற்காக விசனப்பட்டார். நீர் இப்படித்தான் செய்வீர் என்று எனக்கு தெரியும், ஆகவே தான் நான் முதலேயே அங்கேயே வழிமாறி போனேன் என்பது தான் செய்தது சரி என்பதாக அவன் ஆண்டவரிடத்திலே பேசி கொண்டான். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய மனம் மாறுதலுக்கு ஏதுவான எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. எனவேதான் தண்டிக்க நினைத்த அவர் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளவில்லை, இஸ்ரவேலை தண்டித்தார். எப்படி தண்டித்தார்? புரஜாதிகளுடைய கைகளிலே அவர்களை ஒப்பு கொடுத்தார். சுயாதீனர்களாக, விடுதலை பெற்ற மக்களாக, கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்த அவர்கள் அடிமைகளாக ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். யார் யார் அந்த தேசத்தின் மீது படையெடுத்து வந்தார்களோ அவர்களுடைய கைகளிலெல்லாம் அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். இறுதியிலே பாபிலோன் ராஜா
படையெடுத்து வந்தபோது அவர்களுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறார். இந்த படையெடுப்பிற்கு பிற்பாடு ஆண்டவர் அவராகவே தன்னுடைய மனதை இப்பொழுது மாற்றிக்கொள்கிறார். பாவம் செய்த அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் வந்தது. கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்து நிறைவேற்றினார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே எரேமியாவின் மூலமாக தெளிவாக சொல்லப்பட்டது 70 ஆண்டுகள் அவர்கள் சிறையிருப்பிலே இருப்பார்கள் என்பதாக. அந்த சிறையிருப்பெல்லாம் அவர்களுக்கு கொடுத்த பின்னர் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் என்பதாக குறிப்பிடுகிறார். பயப்படாதேயுங்கள். இவர்களை ஒரு அச்சம் அவர்களை சூழ்ந்திருக்கிறது. இன்னும் என்ன நிகழும் என்பது அவர்களுக்கு தெரியாது. இந்த சூழ்நிலையில்தான் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். அதோடு கூட நான் இப்பொழுது உங்களுக்கு நன்மை செய்ய போகிறேன். ஆண்டவர் பேசுகிறார் என்றாலே ஏதோ இன்னும் நம்மை தண்டிக்க போகிறாரோ, இன்னும் வாதைக்குட்படுத்த போகிறாரோ என்பதாகவெல்லாம் அந்த ஜனங்கள் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் இந்த பகுதியில் ஆண்டவரே சொல்லுகிறார், நன்மை செய்யும்படிக்கு திரும்ப நினைத்தேன். நான் எப்படி உங்களை தண்டிப்பதற்கு மனம் மாறாமல் இருந்தேனோ அதே போல் நன்மை செய்யும்படிக்கும் நான் திரும்ப நினைத்தேன் என்பதாக குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் தமக்கு பிரியமில்லாத காரியங்களை மனிதர்கள் செய்கின்ற போது பல்வேறு தண்டனைகளின் மூலமாக அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அடிமைகளாக ஒப்பு கொடுக்கப்படுவது, பலவிதமான நோய்களுக்கு உட்படுத்துவது, வாதைகள் அவர்களை அணுகும்படியாக செய்வது, பஞ்சங்களை வர வைப்பது, பூமி அதிர்ச்சிகளை ஏற்படுத்துவது, ஒரு இடத்திலிருந்து அவர்களை சிதறடிப்பது, இப்படி பல காரியங்களை அவர் தண்டனையாக வைத்திருக்கிறார். ஆனால் மனம் திரும்பாத பட்சத்திலே இந்த தண்டனைகள் எதாயிலும் ஒன்றை அவர்கள் அனுபவித்து தான் தீர வேண்டும். இப்பொழுது நம் எல்லாருக்கும் முன்பாகவும் ஒரே விதமான பயம் இருக்கின்றது. முதலாவது ஒரு நாள் அனைத்து மக்களுக்கும் ஊரடங்கு என்று அறிவிக்கப்பட்ட போது எல்லாருக்குமே அது ஒரு பெரிய காரியமாக தோன்றவில்லை. ஒரு நாள் தானே, இருந்துவிட்டு போய்விடுவோம் என்பதாக எண்ணினார்கள். ஒரு நாள் தொடர்ந்து ஒரு வாரமானது. அதன் பிறகு மாதக்கணக்கிலே இந்த இருப்பு நீட்டிக்கப்பட்டு கொண்டே போனது. ஊரடங்கும் தொடர்ந்து நீடித்து கொண்டு தான் இருக்கிறது. பலவிதமான முயற்சிகளை ஆராய்ச்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நோயை எப்படியாவது அகற்றுவதற்கு அல்லது தடுப்பதற்கு உரிய முயற்சிகளை செய்ய வேண்டும், தடுப்பூசிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதாக அவர்கள் தங்களால் இயன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நோயானது இன்னும் அடங்கிய பாடில்லை. ஒவ்வொரு மாதம் ஊரடங்கை சொல்லுகின்ற போதும் அடுத்து இதைவிட அதிகமாக இருக்கும், இதைவிட அதிகமாக இருக்கும் என்பதாக சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. நாம் கணக்குகளின் அடிப்படையில் பார்க்கின்ற போதும் அதுவும் உண்மைதான் என்கின்ற அளவிற்கு வருகிறது. ஆனால் பரிதாபம் என்னவென்றால், ஜனங்கள் இப்படிப்பட்ட வாதைகள் தங்களுக்கு நேரிடுகின்ற போது ஆண்டவர் இதை தங்களுக்கு அனுமதித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளாமல், அவருடைய பாதத்திலே வீழ்ந்து கிடக்காமல் ஆலயங்களை பூட்ட வைத்து மக்களை வீடுகளிலேயே ஆராதிக்க வைத்திருப்பது ஒருவேளை நமக்கு இது ஒரு இக்கட்டான காலம் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே சபையாக ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்திலே மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். மாறாக நம்மை வீட்டுக்குள் அடைத்து கொண்டாலோ, தனிமைப்படுத்தி கொண்டாலோ, வேறு உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டாலோ தடுக்க இயலாது. ஒருவேளை மாடி வீட்டிலே நான் போய் அமர்ந்து கொள்கிறேன்,
அங்கே வராது என்பதாக நாம் எண்ணிக்கொள்வோம் என்றால் நிச்சயமாக வரும். இன்று காலையிலே ஒரு மாடிப்படியிலே ஏறுவதற்காக முயன்றபோது அதன் அருகிலே அந்த சாலையிலே நின்று கொண்டிருந்த அதிகாரி ஒருவர் என்னை தடுத்து விட்டார். என்னவென்று கேட்டேன். மேலே பாசிட்டிவ் இருக்கிறது, நீங்கள் ஏறக்கூடாது என்றார். கீழே உள்ளவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, மேலே இருக்கிறவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் பத்திரமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரால் வரவிடப்பட்ட தண்டனையாக இருந்தாலும் சரி, அல்லது இயற்கையாக வந்திருந்தாலும் சரி, நம்மை நாம் திருத்தி கொள்ளாமல் நாம் எந்த விதமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டாலும் அதெல்லாம் வீண் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியிலே நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை பட்டியலிடுகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் என்று சொல்லி சகரியா 8:16 முதல் சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் எதிர்பார்ப்பது என்ன நம்முடைய வாழ்க்கையில்? அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். பேசுகிறதெல்லாம் சரிதான்ப்பா, உண்மையை பேசு. நம்ம அநேகர் மற்றவர்களிடத்தில் பேசுகின்ற போதே பொய்யையே பேச பழகி இருக்கிறோம். நிறைய பேர் வள்ளுவரையும் சேர்த்துக்கிடுவாங்க. ஏன்னா அவர் சொல்கிறாராம், பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் என்று சொல்லுகிறார். அவரே அதை சொல்லிட்டாரியா, அதனால் பொய் பேசிக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் அதை சான்றாக சொல்லுவார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், எனக்கு விரோதமாக நீ இதை செய்திருக்கிறாய், இதிலிருந்து நீ சீர்படு என்று இப்போ அழைப்பு கொடுக்கவில்லை. நீ மனிதனோடு உள்ள உறவிலே சரியாக இல்லை, உன்னை நீ சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். நீ பேசுகின்ற போது உண்மையை பேசு. செல்ஃபோன் ரிங்டோன் அடித்த உடனேயே நம்பரை பார்க்குறோம். அது கொஞ்சம் மோசமான நம்பராக இருக்குது, அல்லது அங்கேருந்து வித்தியாசமான காரியங்கள் பேசப்படும் என்று அறிந்தால் அதை எடுக்காமலே விட்டுறோம். அது ஒரு நல்ல பழக்கம். எடுத்துட்டு தவறான பதில்களை சொல்வதை விட, நான் அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்தை மாற்றி சொல்வதை விட அது பரவாயில்ல. ஆனால் பெரும்பாலும் இப்பொழுது கைபேசியை வைத்திருக்கிற அனைவருமே பொய்பேசிகளாக இருக்கிறார்கள். நிறைய பேருக்கு அது தவறாக தோன்றுவதில்லை. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். இந்த உண்மை அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய பேசலாம். உண்மைக்காக ஆண்டவரிடத்திலிருந்து சான்று பெற்றவர் மோசே. கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுடையவராக இருந்தார் என்பதாக அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளிலே உண்மையுடையவர்களாக இருங்கள். இங்கே என்ன பேசுகிறதில் உண்மையுடையவர்களாக இருங்கள். சில நேரம் பேசுகிறதுனால பாதிப்புகள் ஏற்படலாம். உண்மையை பேசுகிறதுனால அநேக இழப்புகள் கூட நேரிடலாம். ஆனாலும் அதற்கு பயந்து கொண்டு மாற்றி பேச வேண்டியதில்லை, தந்திரமாக பேச வேண்டியதில்லை. உண்மையை பேசுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நான் சத்தியமாக சொல்கிறேன்லாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம். உள்ளதை உள்ளபடி சொன்னாலே போதும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் நீங்கள் சொன்னால் போதுமானது. அதற்கு மிஞ்சி போகிற எல்லாமே தீமையாக காணப்படும். எனவே நீங்கள் உண்மை பேச வேண்டும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். இந்த வசனங்களிலே திரும்ப திரும்ப வேறு விதமாக அவர் சொன்னாலும் உண்மை ஆண்டவரால் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு தன்மையாக இருக்கிறது. அடுத்தது, வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். மற்றவர்களை நாம் நியாயம் தீர்க்கிறோம். எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு? பரிதானத்திற்குரிய நியாய தீர்ப்பாக, அல்லது சட்டத்திட்டங்களுக்கு புறம்பான ஒன்றாக. நமக்கு வேண்டியவர் என்றால் ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கிறது, வேண்டாதவர் என்றால் நம்முடைய தீர்ப்பு மாறுபட்டு காணப்படுகின்றது.
ஆனால் இங்கே சொல்கிறார், நீங்கள் சத்தியத்திற்கு ஏற்க நியாயம் தீருங்கள். சத்தியமாவது என்ன? ஆண்டவர் சொல்கிறார், வசனமே சத்தியம். அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆண்டவரே சத்தியமாக இருக்கின்றார். அந்த சத்தியத்திற்கு ஏற்க நியாயம் தீர்க்க வேண்டும். ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அந்த விருப்பத்திற்கு ஏற்ப ஆண்டவர் என்ன சொல்லி தந்திருக்கிறாரோ அந்த வசனங்களுக்கு ஏற்ப நாம் நியாயம் தீர்க்க வேண்டும். மாத்திரமல்ல, நாம் நியாயம் தீர்ப்பது சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நாம் அடுத்தவர்களை மிக எளிதாக நியாயம் தீர்த்து விடுவோம். ஆனால் நியாய தீர்ப்பு கொடுத்த பிறகு 2 குடும்பங்களுக்கிடையே பகையை அது உருவாக்கக்கூடியதாக இருந்தால் அது ஏற்புடைய நியாய தீர்ப்பு அல்ல. நம்முடைய நோக்கம் என்ன? அந்த 2 பிரிவினரும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதுதான். நியாயாதிபதிகள் காரியங்கள் சிக்கலாக இருக்கின்ற போது அதை அந்த சிக்க அறுப்பதற்கென்று தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மேலும் மேலும் முடிச்சு போடுவதற்கான செய்கைகளை நாம் செய்து கொண்டிருப்போம் என்றால் நாம் சமாதானத்தை விரும்புகிறவர்களாக காணப்படவில்லை, மாறாக கலகத்தை விரும்புகிறவர்களாக காணப்படும். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார்? நீங்கள் நியாயம் தீர்க்கின்ற போது சத்தியத்திற்கு ஏற்க நியாயம் தீருங்கள். அடுத்தது என்ன சொல்லுகிறார்? பிறனுக்கு விரோதமாக தன் இருதயத்தில் தீங்கு நினைக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். தீங்கு செய்வது என்பது வேறு, தீங்கு நினைப்பது என்பது வேறு. எனக்கு வர்ற ஆத்திரத்தில் அவனை என்ன பண்ணலான்னு நினச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய இருதயத்தில் நீ என்ன செய்யலான்னு நினச்சிருக்கக்கூடாது, தீங்கு செய்யலாம் என்று நினைக்கக்கூடாது. இருதயத்தினுடைய நிறைய நினைவுகள் நித்தமும் பொல்லாததாக காணப்படக்கூடாது. மற்றவர்களை குறித்த நம்முடைய எண்ணங்கள் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை குறித்தே அதிகமாக இருக்க வேண்டும். உங்களால் ஆன மட்டும் யாவரோடும் சமாதானமாயிருங்கள். யார் யாருக்கு உங்களால் உதவி செய்ய முடியுமோ, நன்மை செய்யும்படி உங்களுக்கு திராணி இருக்கின்ற போது அதை செய்யாமல் இராதேயுங்கள் என்று வேத வாக்கியம் நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே உள்ளத்திலிருந்து தீங்கு வரக்கூடாது. மற்றவனுக்கு விரோதமான தீங்கை நான் நினைக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. மாத்திரமல்ல, பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். நீங்கள் நான் பொய் சொல்லக்கூடாதுங்கிறத முதல்ல பார்த்தோம். இந்த உன்மேல் ஆணை, என்மேல் ஆணை, தலையில் அடிக்க அப்படின்லாம் சொல்கிறாங்கள, அந்த ஆணை பொய் ஆணையாக இருக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல, அந்த ஆணையின் மீது நீ பிரியப்படக்கூடாது. சிலர் தங்களுக்கு விருப்பமாக அடுத்தவர்கள் சொல்லுகின்ற வரையிலும் நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு என்றே கேட்டுக்கொண்டிருப்பார்கள். வேறு வழி இல்லாமல் இவர்களால் அது செய்ய முடியாது என்று தோன்றினாலும், அல்லது கொடுக்கப்படுகிற ஆணை தவறானது என்று தோன்றினாலும் அப்படிப்பட்ட ஆணையை அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் என்ன சொல்வார்? அப்படிப்பட்ட பொய் ஆணையின் மேல் நீங்கள் பிரியப்படாதிருங்கள். அப்படிப்பட்ட சத்தியத்தை நீங்கள் வாங்க தேவையில்லை. இவையெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நிதானமாக சகரியா 9ஆம் அதிகாரம் 14 முதல் 17 முடிய உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நான் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய இருதயத்திற்குள்ளே நம்மை குறித்த எதிர்பார்ப்புகள் என்னென்ன இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். கொஞ்சம் நீங்கள் தனிமையாக இருக்கின்ற பொழுது இந்த வாக்கியங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த காரியங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த காரியங்களில் ஆண்டவர் நீ மற்றவனுக்காக உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும், மற்றவர்களோடு பழகுகின்ற போது உன்னுடைய செயல்கள் இவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே தவிர எனக்கும் உனக்கும் என்ன பிரச்சனைங்கிறத இங்கே பேசவே இல்லை. ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள பிரச்சனைகளை குறித்து இங்கே ஆண்டவர் பேசவில்லை. மனிதனுக்கும் உள்ள பிரச்சனைகள் இவ்வளவு இருக்கின்றபடியினால்தான் ஆண்டவருடைய தண்டனை வந்திருக்கிறது என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார்.
இந்த நாட்களிலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த தண்டனைகள் எதினால் வந்திருக்கிறது என்பது நாம் ஒருவேளை அறியாமல் இருக்கலாம். இதற்கான மூல காரணம் இந்த நாடு தான் அந்த நாடு தான் என்பதாக நாம் அநேக நாடுகளை சுட்டி காட்டலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளை பொறுத்தளவிலே நமக்கு வாக்குத்தத்தம் உண்டு. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த வாக்குத்தத்தம் நமக்கு உண்டு. ஒருவேளை சங்கீதக்காரன் சொல்வது போல, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்பாய். என்ன சொல்கிறாரு? துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். நாம் இங்கே சொல்லப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நாம் விலகி இருக்கின்ற போது அங்கங்கே நடக்கிறத நம்ம பார்க்கும். ஆனால் நமக்கு எந்த விதமான கேடும் சம்பவித்தராது என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு நன்மை செய்வேன். ஏற்கனவே ஏற்பட்ட தீமைகள், இந்த இடத்தை விட்டு துரத்தப்படுதல், பஞ்சம், பட்டினி, இவைகளுக்கெல்லாம் நீங்களாகி விடுகிறீர்கள். நான் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறேன், பயப்படாதீங்கள் என்கின்ற ஆறுதல். ஆனால் ஆறுதல் தருகின்ற அவர் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறதையும் கற்றுத்தருகிறார். இந்த காரியங்களை நாம் நம்முடைய வாழ்விலே கடைபிடிப்போம் என்றால், மனிதர்களோடு நம்மை சரி செய்து கொள்வோம் என்றால், அவர் ஏற்கனவே நன்மை செய்வதற்கு ஆண்டவர் ஆயத்தப்பட்டிருக்கிறார். நம்முடைய வாழ்விலே அதிகமான நன்மைகளை தந்து நம்மை வழிநடத்துவார். கொரோனா மட்டும் இல்லை, இதற்கு பிறகு கடைசி காலங்களிலே வேறு அநேக விதமான வாதைகளும் இந்த பூமியில் வர ஆயத்தமாயிருக்கிறது. ஆனால் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள், அவருடைய நாமத்தை தங்கள் நெற்றியிலே முத்திரையாக பதிக்கப்பட்டவர்கள் அனைவருமே அவைகளுக்கு நீங்களாகி இருக்கப் போகிறார்கள். நீங்களும் நானும் அந்த நிலையிலே அந்த பாக்கியத்தை அடைவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் விரும்புகின்ற மனிதர்களோடு உள்ள இந்த உறவிலே நாம் சரியாக நம்மை அர்ப்பணித்து கொண்டோம் என்றால், நிச்சயமாக எந்த விதமான காரியங்கள் இந்த உலகத்திலே சம்பவித்தாலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. இதை மட்டும் நாம் புரிந்து கொள்வோம். மாத்திரமல்ல, தீங்கு இதுவரையிலும் இருந்திருந்தாலும் ஆண்டவர் நன்மை செய்வதற்கு இப்பொழுது ஆயத்தமாயிருக்கிறார். நம்மை அதற்கென்று தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அவரிடத்தில் சேர்றதுக்குரிய காரியங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இங்கே அவர் அதை எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல மனிதர்களோடு கூட நீங்கள் சரியாக இருங்கள், உண்மையுடையவர்களாக இருங்கள். நியாயந்தீர்ப்பது சமாதானத்திற்கும் சத்தியத்திற்கும் ஏற்றதாக இருக்கட்டும். மாத்திரமல்ல, நீங்கள் பிறனுக்கு விரோதமாக இருதயத்திலே தீங்கு நினையாதிருங்கள், பொய்யாணை இடாதிருங்கள். இவைகளையெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்பதாக சொல்கிறேன். ஆண்டவர் வெறுக்கின்ற காரியங்களை நாமும் வெறுத்து தள்ளுவோம். ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள அவர் நமக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. காணிக்கை பாடலாக யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 490 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 490. Amen.
ஜெபம் பண்ண கடவோம். லித்தானியா என்னும் பொதுவான பிரார்த்தனை. தேவனாகிய பரமபிதாவே, ஏழைப்பாவிலாய் எங்களுக்கு இறங்கும். தேவனாகிய பரமபிதாவே, ஏழைப்பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராகிய தேவனாகிய குமாரனே, ஏழைப்பாவிலாய் எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராய் இருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழைப்பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழைப்பாவிலாய் எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழைப்பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திருத்துவமே, மூவராகிய ஏக தேவனே, ஏழைப்பாவிலாய் எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திருத்துவமே, மூவராகிய ஏக தேவனே, ஏழைப்பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதேயும், எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதேயும். தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விலையுயர்ந்த உமது இரத்தத்தால் மீட்டு கொண்ட உம்முடைய ஜனமாகிய எங்கள் மேல் என்றென்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றும், பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் நின்றும், உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நின்றும் எங்களை இரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இருதய குருட்டாட்டத்தில் நின்றும், அகந்தையிலும் வீண் பெருமையிலும் மாயத்திலும் நின்றும், பொறாமையிலும் பகையிலும் வருமத்திலும் சகலவித அன்பு தாழ்ச்சியிலும் நின்றும் எங்களை இரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. விபச்சாரத்திலும் மரணத்துக்கு ஏதுவான மற்றெல்லா பாவத்திலும் நின்றும், உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சகங்களிலும் நின்றும் எங்களை இரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இடியிலும் பெருங்காற்றிலும் நின்றும், பெருவாரி விஷவியாதிகளிலும் பஞ்சத்திலும் நின்றும், யுத்தத்திலும் கொலையிலும் சடிதியில் வரும் மரணத்திலும் நின்றும் எங்களை இரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகலவித கலகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் தாய்நாட்டு துரோகத்திலும் நின்றும், சகலவித பொய் போதகத்திலும் வேத புரட்டிலும் சபை பிரிவினிலும் நின்றும், இருதய கடினத்திலும் உமது வசனத்தையும் கற்பனையையும் அசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றும் எங்களை இரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவருடைய பரிசுத்த மண்டபதார ரகசியத்தின் நிமித்தமும் உமது பரிசுத்த பிறப்பு விருத்த சேதன நிமித்தமும் உமது ஞானஸ்தானம் உபவாசம் சோதனை நிமித்தமும் எங்களை இரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவருடைய மனவேதனை இரத்த வேர்வை நிமித்தமும் உமது சிலுவை பாடுகளின் நிமித்தமும் உமது அருமையான மரணத்தின் நிமித்தமும் நீர் அடக்கமண்ணப்பட்டது நிமித்தமும் மைமையோடு உயிர் தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினது நிமித்தமும் பரிசுத்த ஆவி வந்தது நிமித்தமும் எங்களை இரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் எங்களை இரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. கர்த்தராகிய தேவனே, பாவிலாய எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ள உமது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தை நடத்தி ஆள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் குடியரசுத் தலைவரையும் மாநில ஆளுநர்களையும் நாடாளுவோரையும் ஆசீர்வதித்து அவர்களை உமது பரம ஞானத்தால் நடத்தியறல வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சிறந்த உறுதியான அஸ்திபாரங்கள் மேல் அமையும் முயற்சிகளால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்டசபைகளின் வேலைகளையும்
நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நீதிபதிகளையும் அலுவலர்களையும் வழிநடத்தி அவர்கள் நீதியை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபை அருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. அலுவலர்கள் எல்லோருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் ஏக சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் நாட்டை எல்லா மோசங்களிலும் விக்கிரங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பேராயர்கள் ஆயர்கள் உதவி ஆயர்கள் யாவருக்கும் உமது வசனத்தை பற்றிய மெய்யறிவாய பிரகாசத்தை அளித்து அவர்கள் பிரசங்கத்தினாலும் நடக்கையினாலும் அவ்வசனத்தை தகுதியாய் பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா நாடுகளுக்கும் ஒருமையையும் சமாதானத்தையும் ஒரே சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனையின்படி ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லோரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபை அதிகமாய் தந்தரல வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. வழிதப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிற்கிறவர்களை பலப்படுத்தி மனமூக்கம் இல்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கைதூக்கி கடைசியில் சாத்தானை எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் பயணம் செய்கிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற பெண்கள் எல்லோரையும் சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைபட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தாய் தந்தையில்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களை பயக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பூமியின் நற்பலனை அதனதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்திற்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களுக்கு மெய்ஞான மனந்திரும்புதலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையும் அறியாமையையும் மன்னித்து உமது பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதற்கு உமது பரிசுத்த ஆவியின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளோம். தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியே உமது சமாதானத்தை எங்களுக்கு அருளி செய்யும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே கேட்டருளோம். கிறிஸ்துவே கேட்டருளும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற கர்த்தாவே எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதேயும். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகிறவர்களின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம்
நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளும். உமது அடியாராய நாங்கள் இந்த உபத்திரத்தினாலும் சேதப்படாமல் உமது பஸ்த சபையில் எப்பொழுதும் உமக்கு சோஸ்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாய் நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவும் தேவருடைய தயவுள்ள விசாரணையாலே அவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தருளும். கர்த்தாவே, கிராமத்து நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை இரட்சியும். பராபரனே, எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்களுக்கு முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீர் செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். கர்த்தாவே, உமது மகிமை பிரதாபத்து நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை இரட்சியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பஸ்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவே, எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை இரட்சியும். கிருபையாய் எங்கள் உபத்திரவங்களை கண்ணோக்கும். உருக்கமாய் எங்கள் மன விசாரங்களை பாரும். இரக்கமாய் எங்கள் ஜனத்தின் பாவங்களை மன்னியும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜபங்களை கேளும். தாவீதின் மைந்தரே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கிறிஸ்துவே, கிருபையாய் கேளும். கிறிஸ்துநாதரே, கிருபையாய் கேளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். நாங்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். பிதாவே, எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்கு எல்லாவற்றையும் உமது நாமத்திற்கு மகிமை உண்டாக விளக்கி எங்களுக்கு நேரிட எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தையும் பூர்ணமாய் நம்பி பற்றிக்கொள்ளவும் உமக்கு கனமும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பஸ்ஸை நடக்க உள்ளவர்களை மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமாய் இயேசு கிறிஸ்து நாதர் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். விஷவியாதிகள் நடமாறுகின்ற காலத்தில் செய்ய வேண்டிய ஜபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்திரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்தில் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிலாய் எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதியை எங்களை விட்டு நீக்கி அருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமையுள்ள தேவனே, 2 பேராது 3 பேராது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராய் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மேலையும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனை எங்களுக்கு கட்டளையிட்டார்களோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே கேட்ட தேவ செய்திக்காக உமக்கு நன்றி. உமது வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்தரலும். இந்த வேளையிலும் ஆண்டவரே அசாம், ஒரிசா போன்ற மாநிலங்களுக்காகவும் இமாச்சல பிரதேச மாநிலங்களுக்காக கூட ஜெபிக்கிற ராஜா. வெள்ளத்தினாலும் நிலச்சரிவினாலும் அநேக மக்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை தொலைக்காட்சி மூலமாக நாங்கள் அறிகிறோம் அப்பா. இந்த நிலை மாறுபட நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வெள்ளத்தினாலும் நிலச்சரிவினாலும் உயிரிழந்த குடும்பத்து மக்களுக்கு நீரே ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து தவிக்கிற மக்களுக்கு ஆண்டவரே மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை செய்ய நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் இதுபோன்ற கெடுதி மலைகள் நேரிடாத வண்ணமும் ஆண்டவர் உயிர் சேதங்கள் நேரிடாத வண்ணமும் நீர் பாதுகாக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. இந்தியா சீனா எல்லை பிரச்சனை, இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரச்சனைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். இரு நாட்டு தலைவர்களும் கூடி ஆண்டவரே இனிமேல் வன்முறைகளும் எந்தவித உயிர் சேதங்களும் நேரிடாத வண்ணம் நீர் பாதுகாக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் கொடுத்திருக்கிற பாடகர் குழுவினருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடகர் குழுவை வழிநடத்தி வருகிற பிரவீனுக்காகவும் இசையமைக்கிற திரு
வசந்துக்காக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் ஞானத்தினாலே உங்களுக்கு வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. அதிலே கலந்து கொள்கின்ற பாடகர்கள் குழுவில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆராதனைக்கு முன்பாக அவர்கள் பயிற்சி எடுத்து ஆண்டவரே ஆராதனையிலே சிறப்பாக பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. எங்களுடைய திருச்சபையில் உள்ள ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறுவதற்காக ஜெபிக்கிற உழைக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைகளை யூடியூப்பின் மூலமாகவும் ஆண்டவரே ஃபேஸ்புக் மூலமாகவும் பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த ஆராதனைகள் ஆசீர்வாதமாக அமையத்தக்க நீர் உதவி செய்யும் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், பலப்படுத்தும். துதி கனமகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. நிறைவு பாடலாக யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 415 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 415. Hallelujah.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் ஆவியோடு கூட இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அவருக்கு நன்றி. காட் பிளஸ்.